ராசிக்கல் மோதிரம் யார் அணியலாம்? வைர முகுத்தி எல்லாரும் போடலாமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ ஒரு கல் போடுறாங்கன்னா அதோட எடை அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சும்மா வாங்கிட்டு சாதாரணமாக போடுறது பலன் கொடுக்குமானா பலன் கொடுக்காது. எப்போ ஒரு கல் அணியலாம், அதோட கால அளவுகள் எப்போ, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், கல்லுக்கு உயிரோட்டம் இருக்குமானா கண்டிப்பாக உயிரோட்டம் இருக்கும். மேஷ லக்னமும் விருச்சிக லக்னமும் பார்த்தீங்கன்னா பவழம் சம்பந்தப்பட்டது. செவ்வாயோட கல் போடலாமா அப்படின்னா, புதன் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய பாவகங்கள் இருந்தால் இந்த 2 லக்னக்காரங்களுக்கும் மரகத பச்சை அது போடலாமா அப்படின்னா கூடாது. ஒரு படிக்கிற குழந்தையா இருந்தது, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லை போடுறாங்க. அந்த படிப்பில் கவனம் இருக்குமான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்திரநீல கல் போட்டுன்னு இருக்கேன், ப்ளூ சஃபர் போட்டுன்னு இருக்கேன். கடந்த 2 வருஷம் அவங்க பட்ட அவஸ்தைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவு அப்படிங்கிறது அந்த இந்திரநீல கல் கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த ப்ளூ சஃபர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கடனுடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாகும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராசிக்கல் மோதிரம் யார் அணியலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே முதன்மையாக இருக்குது. ராசிக்கல் போட்டால் எனக்கு சரியாயிருமா? அது நோய்க்கு போடலாங்கிறாங்க, கடனுக்காக போடலாங்கிறாங்க, பண வரவிற்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் போடலாம்? இப்போ இந்த மேஷ லக்னமும் விருச்சிக லக்னமும் பார்த்திங்கன்னா பவழம் சம்மந்தப்பட்டது. செவ்வாயோட கல் போடலாமா அப்படின்னா அவங்க போடலாம். ஆனால் செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் எந்த இடங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் போடணும். அதை தெரிந்து செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே மாதிரி வைரம் போடலாமா அப்படின்னா இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கும் துலா லக்னக்காரங்களுக்கும் அந்த லக்னாதிபதியே சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வைரம் போடலாம். ஆனால் அந்த வைரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் அதை போடணும். அதே மாதிரி இந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மரகத பச்சை புதன் நல்லா இருந்தது ஜாதகத்தில் அப்படின்னா போடலாம். புதன் உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய பாவகங்கள் இருந்தால் இந்த 2 லக்னக்காரங்களுக்கும் மரகத பச்சை அது போடலாமா அப்படின்னா கூடாது. சிலர் எல்லாத்துக்குமே பொதுவானது சந்திரகாந்தக்கல், அது யார் வேணால் போடலாம். பொதுவாக அந்த சந்திரகாந்தக்கல் நீர் ராசியில் இருக்கிறவங்க போடலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் அந்த சந்திரகாந்தக்கல் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய பாவகங்களில் இருந்தார்னா கண்டிப்பாக அதை போடக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியணும். சந்திரன் நீச்சமாக இருந்ததுன்னா சந்திரகாந்தக்கல் போடலாம், அவரை பலப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. இந்த சந்திரன் ஜாதகத்தில் நன்றாக இருக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கும் நம்முடைய லக்னம் அப்படிங்கிறது அங்கே சேஞ்ச் ஆகுது. இப்போது ஒரு கல் போடுறாங்கன்னா அதோட எடை அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோ வெயிட் உள்ள ஒரு நபர் அப்படின்னா 1 சென்ட்டு இல்லைனா 2 சென்ட்டோட அளவுங்கிறது ஒரு கல் போடணும். எந்த கல்லாக இருந்தாலும் சரி, உதாரணமாக அப்படிங்கிறது சொல்கிறேன். இத்தனை கேரக்டர் சென்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதில் தன்னுடைய எடையின் ஒரு பாகமாட்டி அந்த கல் அப்படிங்கிறது போடணும். இப்போ சென்ட்டு கணக்கு அப்படின்னா 1 சென்ட்டு, கேரட் கணக்கு அப்படின்னா 1 கேரட் அப்படிங்கிறது அங்கே போடணும். அதுதான் அந்த கல் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சும்மா வாங்கிட்டு சாதாரணமாக போடுறது பலன் கொடுக்குமானா பலன் கொடுக்காது. அந்த எடை அளவை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருப்பது அவங்களுக்கு அந்த கல்லை போட்டும் ஒரு பிரச்சனைங்கிறது இங்கே கொடுக்கும். சில லக்னக்காரங்களுக்கு இப்போ இன்றைய லக்னம்ங்கிறது எந்த லக்னமாக இருக்கட்டும், நான் குருவுடைய கல் போட்டுருக்கேன், எனக்கு விருச்சிக லக்னமாக இருக்குது, எனக்கு தற்போது விருச்சிக லக்னம், நான் குருவுடைய கல் அப்படிங்கிறது நான் போட்டுருக்கேன், எல்லோ சஃபேர் போட்டிருக்கேன். எல்லோ சஃபேர் தற்போது இந்த 1 வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா, கோச்சார குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஒரு படிக்கிற குழந்தையா இருந்தது, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லை போடுறாங்க. அந்த படிப்பில் கவனம் இருக்குமான்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன்னா கோச்சாரத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு.
பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, சனி பகவானுடைய கல்னு எடுத்துக்கோங்களேன். கடந்த 2.5 வருஷமாகவே எனக்கு அக்ஷய லக்னம் இல்லைன்னா என்னுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் போயின்னு இருக்குது. தசாபுக்தி சனி தசை கடகராசியிலேருந்து நடத்துறது. நான் வந்து இந்திரநீல கல் போட்டுன்னு இருக்கேன், ப்ளூ சஃபர் போட்டுன்னு இருக்கேன். கடந்த 2 வருஷம் அவங்க பட்ட அவஸ்தைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியிருக்கோம், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது உருவாக்கியிருக்கோம், அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறு அப்படிங்கிறது இருக்கும், அங்காளி பங்காளி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவு அப்படிங்கிறது அந்த இந்திரநீல கல் கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். எப்போ ஒரு கல் அணியலாம், அதோட கால அளவுகள் எப்போ, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த ப்ளூ சஃபர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கடனுடைய அளவு அப்படிங்கிறது அதிகமாகும். கடன் வாங்கி செலவு பண்ணுறது அந்த கல் அதை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். ஏன்னா அந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியும் விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய பகவானும் சனி பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த கடனை கொஞ்சம் வலுப்படுத்தி அதுக்காக செலவு அப்படிங்கிறது சரி பண்ணுவார். அப்போ யார் தான் கல் அணியலாம், எத்தனை காலகட்டத்திற்கு இந்த கல் அப்படிங்கிறது பயன்படும், நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து தான் கல் அப்படிங்கிறதே நம்ம போடும். அதே மாதிரி ஒரு கல் போடும்போது நான் வந்து குறைந்தது ஒரு கல் அப்படிங்கிறது வாங்கும்போது ஒரு 18லேருந்து 25க்குள்ளே ஒரு தரமான கல் அப்படிங்கிறது நம்ம வாங்குகிறோம். கல்லுக்கு வந்து உயிரோட்டம் இருக்குமானா கண்டிப்பாக உயிரோட்டம் இருக்கும். அதை ஆராய்ச்சி செய்து அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குறோம். அந்தளவுக்கு அந்த கல்லுக்கு பலம் இருக்குதுன்னா பலம் இருக்குது. அதை வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது, கை கால் வலிக்குதுங்கிறீங்க. உடனே என்ன பண்ணுறீங்க, ஒரு சூடன் சுற்றி என்ன பண்ணுறோம், சூடனை கற்பூரத்தை எரிக்கிறோம். கரெக்டுங்களா? உங்களுடைய மைனஸை நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கிறீங்க. இந்த கல்லை நீங்கள் அணிவதனால் அந்த கல் எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதே ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த கல்லில் எல்லா கிரகங்களும் தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும், எல்லா நபர்களுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அந்த திருஷ்டி அந்த கல் வாங்குது. அந்த கல்லை நீங்கள் எப்படி சுத்தப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்குறேன். கல்லை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் ஒரு 41 நாள் ஒரு கல் போட்டிருக்கேன். நான் வந்து ஒயிட் சஃபேரே போட்டிருக்கேன். நான் ஒயிட் சஃபேர் போட்டிருக்கேன். எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, அதை சரி செய்வதற்காக நான் போட்டிருக்கேன். எனக்கு ஒருத்தர் சஜஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன், அந்த கல்லை வாங்கி நான் கழுத்தில் போட்டுருக்கேன், மோதிரமாக போட்டுருக்கேன், மாலையாக போட்டுருக்கேன், லாக்கெட்டாக போட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன், ஒரு 41 நாள் அந்த கல் வந்து கழுத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்து பாலில் அலம்பிட்டு பன்னீரில் மறுபடியும் நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை அலம்பிட்டு ஒரு டப்பாவில் விபூதி எடுத்து அந்த விபூதிக்குள்ளே அந்த டப்பா அந்த கல்லை அந்த விபூதிக்குள்ளே வச்சு மூடி வச்சிடணும். அது தன்னுடைய எனர்ஜியை வந்து பலப்படுத்தும். எந்த கல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கல் அணிந்திருந்தாலும் சரி, மோதிரமாக இருந்தாலும் சரி, கம்மலாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லோட மகத்துவங்கிறது பெருகும். 41 நாளைக்கு ஒரு தடவை செய்யணுமானா கண்டிப்பாக செய்யணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகக்கல் அணிந்திருக்கிறீங்களோ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரங்கிறது உங்களுக்கு பலப்படும், இல்லைன்னா பலன் கொடுக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப முக்கியமாக கேரளாவில் அனைத்து நண்பர்களும் நம்ம செய்கிறாங்களான்னா செய்கிறாங்க. அந்த கல்லோட மகத்துவங்கிறது அது வெளிப்படுத்தணும்னா அதை வந்து தன்னை ஒரு இதில் இருந்து அந்த உத்வேகம் அப்படிங்கிறது அதுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பலமாக அடுத்த வேலைங்கிறது பார்க்கும், இல்லைன்னா அது பார்க்காது. சும்மா 10 பொருளில் ஒரு பொருள் அப்படிங்கிறது கல் மட்டுமாகவே இருக்கும். சரி, இந்த வைரத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைர மூக்குத்தி எல்லாரும் போடலாமா? கண்டிப்பாக போடலாம். பெண்கள் வந்து டெய்லி வைரம் போட்டு எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. மூக்குத்தியாகவும் கம்மலாகவும் மோதிரமாகவும் யாருமே அணியிறது கிடையாது. சில சுப நிகழ்வுகளுக்கு போகும்போது தான் இந்த முக்கியமான வைர மூக்குத்தி, வைர கம்மல், வைர மாலை அப்படிங்கிறது எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படி போடும்போது தினமும் போடுவர்களுக்கு அதோட தாக்கம் இருக்குமானா தாக்கம் இருக்கும். அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் நல்லா இருந்தாங்கன்னா வைரம் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த இடத்துல முதன்மையானதும் தனித்துவம் அப்படிங்கிறது கொடுக்கும், பேரும் புகழையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா வைரம் போட்டு அடிபட்டதும் கையில் கிழிச்சுண்டதும் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதும், மூக்குத்தி போட்டு ஏதோ புண்ணாயிருத்துன்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும், அந்த சுக்கிரன் வைரம் சார்ந்த பொருட்களை தினமும் அணிவதோ இல்லைனா அதை போட்டுட்டு அதிகப்படியாக போடுறதோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஜாதகம் பார்த்து தான் ஒரு செயல் செய்ய முடியுமானா முடியாது. ஆனால் சில நிகழ்வுகளை நம் மனதில் தக்க வைத்து கொண்டு அதன்படி நடப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அதுக்காகத்தான் இந்த இது. இப்போ சின்ன குழந்தைலாம் ஆசைக்காக மோதிரம் வாங்குறாங்க, வைர மோதிரம் வாங்குறாங்க, வைர மூக்குத்தி வாங்குறாங்க, சின்ன ஸ்டெட் மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க. தாராளமாக போடலாம். டெய்லி போடுறீங்களா, கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. போட்டுட்டு எதாட்டி பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு 41 நாளுக்குள்ளே அதை கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுவது அப்படிங்கிறது சிறப்பு. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கல் வாங்கினாலுமே அந்த கல்லை மட்டும் வாங்கி நம்ம பாக்கெட்டில் வச்சுப்பாங்களாம். ஒரு 41 நாள் அதை பயன்படுத்தி அதில் பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் அதை ஆபரணமாக செய்வார்கள். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. கடைக்கு போங்கிறோம், வாங்குகிறோம், இன்றைக்கே போடுறோம், இன்றைக்கே அழகு பார்க்குறோம். அதுதான் உண்மை. அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்தீங்கன்னா மாற்றம் கொடுக்குமானா அந்த கல்லுடைய தாக்கம் நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். எந்த கிரகமாக கல்லாகவும் மோதிரமாகவும் இல்லைனா ஒரு பொருட்களாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த கிரகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளவும். நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.